இந்த வீடியோல ஒரு 3 பிளவுஸ் எப்படி ஒன்னா போட்டு கட் பண்றதுன்னு பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். இந்த மாதிரி 3 பிளவுஸையும் இந்த மாதிரி ஒன்னா எடுத்துக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். 3 பிளவுஸையும் போட்டிருக்கேன். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். சரிங்களா? ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கத்துல இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டா ஒரே சமமா இப்படி எடுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு கீழே எப்பவுமே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சோ இல்ல 2 இன்ச்சோ விட்டுக்கங்க. பிளவுஸ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இடுப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்து இப்படி மார்க் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு நெக் அந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கையை இந்த மாதிரி மேல வச்சு நெக்க லைட்டா முன்னாடி இழுத்தீங்கன்னா கரெக்டா வரும். ஷோல்டர் இறங்காது. இதே மாதிரி ஒரு கட்டிங் போட்டு பாருங்க, பர்ஃபெக்டா வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இடுப்போட உயரம், பிளவுஸ் உயரம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஃபுல்லாவே மார்க் பண்ணி எடுத்துடலாம். இது ரெடி அளவு. தையலுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வளைவா போட்டுங்க. ஃபுல்லாவே இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ஆமோடு இந்த மாதிரி புடிச்சு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ள வரும். கொஞ்சம் தள்ளி நம்ம உள்ள மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி உள்ள மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் இங்க லூஸ் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம். இந்த மாதிரி ஃபுல்லா மார்க் பண்ணதுல நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக அளவு இல்லையா, அதனால கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இதுதான் இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி சமமா போட்டுங்க. ஸ்லீவ் வந்து இது மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்லீவை உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கை எப்படி போடணும்னு வருது அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைட்ல வந்தாலும் போட்டுங்க, இல்ல இந்த சைடு வந்தாலும் போட்டுங்க. கரெக்டா இந்த மாதிரி வச்சு இங்க ஒரு மார்க் பாருங்க. ஒரு 1/4 இன்ச் மேலதான் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த ரெடி ஆகும். இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தது நம்மகிட்ட.
இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஒரு கொஞ்சம் லைட்டா மேல இழுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வளைவு கட் பண்றது கரெக்ட். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி இந்த பீஸ் ஓபன் பண்ணிட்டு இதுதான் ஃபைன் சென்டர். சரிங்களா? இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு மார்க் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் தெரியும். ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு இப்ப ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் பீஸ்ன்றதுனால நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே போடுறேன். கிராஸ் பீஸ்னா இந்த சைட்ல இருந்து இப்படி எடுக்கணும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸ்ட்ரெயிட் பீஸ்னா இப்படியே போட்டுக்கோங்க. இல்ல கிராஸ் பீஸ்னா உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அப்படி போடுங்க. இப்படி போட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி போட்டாலும் சரி, அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கரெக்டா துணியை போட்டுட்டு உங்களுக்கு நிக்கலன்னா ஒரு குண்டு ஊசியா குத்திக்கங்க. ஃப்ரண்ட் நெக் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு மடிச்சிடுங்க. கட் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க இந்த சைடு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாவே. இந்த மாதிரி எடுத்துட்டு பிளவுஸோட கொக்கி பட்டி எடுத்து இந்த மாதிரி வச்சு இங்க 1/4 இன்ச் மேல தையலுக்கு விட்டுட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு இங்க ஒரு மார்க் பண்ணுங்க. இது டாட்டுக்கான மார்க். இப்போ இந்த ஃப்ரண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மெயின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட பிடிச்சி இந்த அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க ஒரு மார்க் பண்ணு. இது மாதிரி இந்திய ஒரு மார்க். இப்போ இதை இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போம். இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவு. இதான் ரெடி ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதை இப்படி மடிச்சு போட்டுறோம். இன்னும் ஒரு அளவு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை இப்படி மடிச்சு போட்டுட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் கட் பண்ணணும். இப்போ இந்த மார்க்ல இருந்து இதை கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணிட்டு இங்க இருந்து இதை இப்படி எடுத்துறேன். அவ்வளவு.
இப்ப என்ன பண்றோம்னா இங்க லைட்டா குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். நெக் வந்து கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நெக் வந்து கரெக்டா தான் எடுத்திருக்கேன், அதனால கட் பண்ண வேண்டாம். இப்போ டாட் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். சின்ன பிளவுஸ் தான் இது, அதனால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இதுவா தான். இதான் அளவு. இந்த மார்க் வந்து நீங்க மாத்திடாதீங்க, இது வந்து கரெக்டா இருந்தாதான் கப் ஷேப் கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளவுஸ் ப்ளீஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சைடு நம்ம அட்டாச் பண்ணும் போது ஏத்த இறக்கம் வருது அப்படின்னா இங்க ஒரு டாட் போட்டுங்க. இந்த மாதிரி கிராஸா வரணும், இங்க இருந்து இந்த மாதிரி கிராஸா ஒரு டாட் போட்டுங்க. இந்த மாதிரி டாட் போட்டீங்கனாலும் உங்களுக்கு அழகா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்காக.